அடா பாவிகளா! ஜெயிக்க இருந்த மேட்ச நோபாலா போட்டு இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே! இப்படி வந்து ரவி பிஸ்னாய பார்த்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும், இங்கிலாந்துக்கும் நடந்த செகண்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 190 ரன் வந்து எடுத்தோம். இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, நல்ல டார்கெட் தான். நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இங்கிலாந்த கண்ட்ரோல் பண்ணோம். கண்டிப்பா இந்த மேட்ச்ல நமக்கு சான்ஸ் இருக்கு அப்டின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல அஸ்தீப் சிங் ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாருங்க. மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்லே நான் பிலிப் சால்ட்ட தூக்குவேன்னு சொல்லிட்டு, பிலிப் சால்ட்டோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம, அதே ஓவர்ல ஜோஸ் பட்லரோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. ஒரு ரன்னுக்கே 2 விக்கெட்ட இழந்து, பயங்கரமா வந்து இங்கிலாந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் இதே மாரி நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருவாங்கன்னு நெனைக்கும்போது, அப்பதான் ஹாரி ப்ரூக்கும், ஜேக்கப் பெத்தலும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ஹாரி ப்ரூக்கும் அதிரடியா வந்து விளையாண்டாரு. எப்படியாவது வந்து அடுத்த விக்கெட் எடுக்கணும்னு நெனைக்கும்போது, அடுத்து பவர் பிளேக்குள்ளேயே ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல், பேண்டன் நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் வந்து கன்டின்யூ ஆச்சு. இந்த பார்ட்னர்ஷிப்ப உடைக்கணும்னு நெனைக்கும்போது, எப்படியோ ஹர்தீப் சிங் நான் திரும்ப விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பேண்டனோட விக்கெட்ட வந்து எடுத்துட்டாரு. ஆனா ஜேக்கப் பெத்தல மட்டும் நிறுத்தவே முடியலங்க. அவர் பாட்டுக்கு நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா இந்த மேட்ச வின் பண்ணிருவாங்க அப்படின்ற சிச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு. அப்பதாங்க 17வது ஓவர் பவுலிங் போட வந்தாரு ரவி பிஸ்னாயி. வந்த மனுஷன் அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் நோ பாலா போட்டாரு. அதுக்கு ஃப்ரீ ஹிட்ல 6 அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த பாலும் நோ பால் போட்டாருங்க. அதுலயும் ஜேக்கப் பெத்தல் வந்து ஃப்ரீ ஹிட்ல 6 அடிச்சிட்டாரு. அந்த ஓவர்ல மட்டும் மனுஷன் 27 ரன் குடுத்து வாரி வழங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவுக்கு சான்ஸே கிடைக்கலங்க. ஹர்ஷித் ராணா ஒரு விக்கெட் எடுத்தாலுமே கூட, இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபுளா 19வது ஓவர் முடிவிலே ஈஸியா 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச நம்ம தோத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்டின்னா, கடைசியில பவுலிங்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணாதது தான். குறிப்பா ரவி பிஸ்னாய் போட்ட 17வது ஓவர் தான் அப்படியே மேட்ச வந்து மாத்திருச்சுங்க. இதே அவர் வந்து நோ பால்லாம் போடாம கண்ட்ரோல் பண்ணி அந்த ஓவர்ல ஒரு 10 ரன் மட்டும் குடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த மேட்ச்ல நமக்கு ஒரு சான்ஸ் வந்து இருந்திருக்கும். ஆனா அந்த ஓவர் தான் அப்படியே மேட்ச மாத்திருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம இன்னுமே பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஒரு 200 ரன்னுக்கு மேல எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த மாரி ட்ரை பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அந்த ஒரு டார்கெட்ட வச்சு நம்ம ஈஸியா டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியும். பேட்டிங்ல இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா வந்து விளையாண்டுட்டோம். இதனால தான் வந்து இன்னைக்கு மேட்ச நம்ம தோக்குற மாரி வந்து ஆயிப்போச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மழைனால கேன்சல் ஆயிருச்சு. செகண்ட் மேட்ச வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த 3 மேட்ச்லயாவது நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து வின் பண்றாங்களா அப்டின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.